இந்த எல்லாளன் படத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எல்லாளன் படத்துக்கு நீங்களா ப்ரொடியூசர்? எல்லாளன் படத்தை கொண்டு போய் வித்துக்கு காசு வாங்குனீங்களா? யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த காசை? எல்லாளன் படத்தை கொண்டுட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்கு மலேசியாவிலிருந்து வருது. மலேசியாவிலிருந்து வர்றது அதை வந்து செக் பண்ணுறதுக்காக வருது இங்கே. அதுக்குள்ளே இங்கே யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த அந்த காலகட்டத்திலையும் அதை பார்க்குறாங்க. அதில் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் தப்பாக இருக்குது. அப்போ அவங்க இதெல்லாம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் மாற்றணும். இதெல்லாம் யார் பண்ணது? ஏன் இப்படி பண்ணி குட்டிச்சோறு பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு வார் மூவியில் இப்படிலாம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மாற்றணும்னு சொல்லி இருக்கும்போது யுத்தம் உக்கிரமடையுது. சரி, இதை எப்படியாவது அழிச்சிடக்கூடாது, இதை பாதுகாக்கணும்னு சொல்லி இவங்கெல்லாம் அப்போ படப்பிடிப்பை முடிச்சுட்டு அவசர அவசரமாக எல்லாம் கிளம்பி வரும்போது இவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொண்டு போய் பத்திரமா வைங்க, ஒரு காலத்தில் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் இவர் செஞ்சது என்ன தெரியுமா? அந்த படத்தை கொண்டு போய் லண்டனில் வித்துட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அது கிரைம் இல்லையா? அது தவறு இல்லையா? சரி, இந்த படத்தை நீங்க வந்து இது எங்களுக்கு சொந்தமான படம், எங்களுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி மேதகு அவர்களினுடைய மிக நெருங்கிய உறவினர் வந்து அதை கேட்கிறாங்க. அந்த ஹார்ட் டிஸ்கை அவங்க கிட்ட ஒரு பெரும் தொகையை வாங்கி அவர் ஏமாத்திட்டாரு. புரியுதா உங்களுக்கு? யோக்கியம் வர்றான் செம்பெடுத்து உள்ள வைங்கிற வேலையெல்லாம் நீங்க செஞ்சு விட்டு அந்த அந்த அவங்க கொடுத்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய திரைப்படங்கள் இருக்குல்ல, அந்த படங்கள் எல்லாம் முன் வச்சு தான் பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டு இவர் நான் இலங்கை அகதி, எனக்கு வந்து நீங்க இது பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு வந்து குடியுரிமை கொடுங்கன்னு சொல்லி கனடாவோட குடியுரிமை வாங்கியிருக்காரு. இவர் வந்து இலங்கை தமிழரா? இதெல்லாம் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பாப்போம் ஊடகத்துல.